கையும் காலையும் கட்டி போட்டு அப்படியே ராப்பகல்லாம் ஜெயில கொண்டு வந்துட்டு அந்தமான் செல்லுலார் சிறையில் அடைக்கிறாங்க. வெளிச்சத்தே பார்க்க முடியாது. 10-11 வருஷம் அப்படி ஜெயில போடுறாங்க. பாவு சிதம்பரனார் போல செக்கிழுக்க வைக்கிறாங்க, கல்லுடைக்க வைக்கிறாங்க. குடிக்க தண்ணி அதிகமா கொடுக்கல. பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போகணும்னா ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் போகணும் சட்டம் போடுறான். எத்தனாவது வயசுல சிறைக்கு போனார்? 25 வயசு தான் இருக்கும். அவ்வளவு சின்ன வயசுல யோசிச்சு பார்க்க முடியுமா? அவ்வளவு சிரமப்பட்டார். அது அவர் ரூமுக்கு பக்கத்துல கைதிகள் இருப்பாங்கல்ல, தூக்குல போடுவாங்கல்ல, வேணும்னே தூக்குல போடும்போது கதறுவாங்கள, அலறி கத்துவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்கிற அறையிலே அவரை போட்டிருக்கிறான். தினந்தோறும் இந்த மாதிரி நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, இருட்டு அறையில போட்டு வச்சிருக்கிறான். பக்கத்துல தூக்கில் இடும்போது உயிர் போற அந்த சத்தம் கேட்குது, கதறல் கேட்குது. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? நெஞ்சுரத்தோட இருந்தான் வீர சாவர்கர். அவ்வளவு சிந்திச்சான். செபத்துல கவிதைகள் எழுதி வச்சான். ஆயிரக்கணக்கான கவிதைகள். மிக மகத்தான வீரன் மட்டும் இல்ல, மாபெரும் கவிஞனும் கூட. 10-11 வருஷம் ஜெயில இருந்த அப்புறம் சிறை கைதிகளுக்குன்னு சொல்லி அன்னைக்கு சட்டப்படி சில பிராக்டிஸ் உண்டு. கிளமன்சி பெட்டிஷன் போடலாம், கருணை மனு போடலாம். அவனே ஒரு ஃபார்ம் வச்சிருப்பான். நீங்க பேங்குக்கு எல்லாம் போனோம்னா டிடி எடுக்கணும்னா நீங்களா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க முடியாது. அவன் ஒரு ஸ்லிப் வச்சிருப்பான், ஒரு சலான் வச்சிருப்பான். அதுல எங்க பேர் எழுதணுமோ அங்கதான் பேர் எழுதணும், எங்க அமௌண்ட் எழுதணுமோ அங்கதான் அமௌண்ட் எழுத முடியும். அந்த மாதிரி அவன் ஃபார்மெட் வச்சிருக்கான், ஒரு ஃபார்ம் வச்சிருக்கான். அந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. மன்னிப்பு கடிதம் இல்லது, மன்னிப்பு கேட்கல, கருணை மனு போடுறாங்க. இன்னைக்கும் கூட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் நீங்க கருணை மனு போடலாம்ல? ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நிறைய பேர் கருணை மனு போட்டு தானே வெளில வந்திருக்கிறான். அவெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்தானா சொல்லியிருக்கீங்க? நம்மளோட பிரதமரை கொண்டாங்க. அவனே வந்துட்டு சட்டப்படி கருணை மனு போட்டு வெளில வரான். அவனை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்துட்டு கட்டி பிடிச்சு கொஞ்சறாரு, பாராட்டுறாரு. அவனை நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்ததா சொல்லல.